ஐஐடி மெட்ராஸ்ல படிச்சார். பிரின்ஸ்டன்ல PhD. சிலிகான் வேலியில லட்சக்கணக்கான டாலர் சம்பளம். எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழ்நாட்டு ஒரு கிராமத்துக்கு திரும்பி வந்தார். ₹1 கூட இன்வெஸ்டர் பணம் வாங்காம 50,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கம்பெனியை கட்டினார். அவர் பெயர் ஸ்ரீதர் வேம்பு. அவர் கம்பெனி ஜோஹோ. எப்படி ஒரு கிராமத்துல இருந்து உலகத்தோட பெரிய பெரிய கம்பெனிகளோட போட்டி போட்டார். இதுதான் ஜோஹோவோட கதை. இதுதான் பிராண்ட் கதை. ஆனா இந்த கதை வெறும் ஒரு பெரிய டிகிரி கதை இல்ல. தஞ்சாவூர் மாவட்டத்து ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல பிறந்த வேம்புக்கு சிலிகான் வேலியோட சொகுசான லைஃப்ல ஒரு நிம்மதி இல்ல. நான் இங்க அமெரிக்காவுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கேன், ஆனா என்னோட நாட்டுக்கு நான் என்ன பண்றேன்? இந்த ஒரு கேள்வி அவரை உறங்க விடல. அந்த தவிப்பு தான் இந்த கதையோட உண்மையான ஆரம்பம். சிலிகான் வேலியில வேலை செஞ்சப்போ வேம்புக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அங்க இருக்கிற பெரிய கம்பெனிகள்லாம் சாஃப்ட்வேரை ரொம்ப விலைக்கு விக்குது. சின்ன பிசினஸோட கையில அந்த பணம் கிடையாது. நல்ல சாஃப்ட்வேரை குறைஞ்ச விலைக்கு எல்லாருக்கும் கொடுத்தா என்ன? அந்த ஒரு கேள்விதான் அவரை வேலையை விட்டு வெளியேற வச்சது. 1996ல ஸ்ரீதர் வேம்பு தன்னோட சகோதரர்கள் மற்றும் நண்பர்களோட சேர்ந்து அட்வென்ட் நெட்ங்கிற கம்பெனியை ஆரம்பிச்சார். பெரிய ஆஃபீஸ் இல்ல, பெரிய ஃபண்டிங் இல்ல. சென்னையில ஒரு சின்ன அறையில கொஞ்சம் இன்ஜினியர்ஸ் வச்சு வேலைய ஆரம்பிச்சாங்க. முதல்ல நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் செஞ்சு அமெரிக்க டெலிகாம் கம்பெனிகளுக்கு வித்துறாங்க. மெல்ல மெல்ல வளர்ந்தாங்க. இங்கதான் வேம்பு எல்லாரையும் விட வித்தியாசமா யோசிச்சார். அந்த காலத்துல ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சா முதல் வேலை வெஞ்சர் கேபிட்டல், அதாவது இன்வெஸ்டர் பணம் வாங்குறது. ஆனா வேம்பு அதை வேண்டாம்னு சொன்னார். நம்ம பணத்துல நம்ம லாபத்துல வளரணும், யாருக்கும் கணக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்க கூடாது. இதுதான் அவரோட பிடிவாதம். இதுக்கு பேரு பூட் ஸ்ட்ராப்பிங். ஆனா 2001ல பெரிய சோதனை வந்தது. .com பபுள் வெடிச்சது. அமெரிக்காவோட டெலிகாம் கம்பெனிகள்லாம் ஒன்னு பின்னொன்னா மூடி போச்சு. அட்வென்ட் நெட்டோட பெரிய கஸ்டமர்ஸ் எல்லாம் காணாம போனாங்க. வருமானம் பாதியா குறைஞ்சது. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இந்த நேரத்துல செத்து போச்சு. ஆனா வேம்பு கிட்ட லோன் கடன் இல்ல, இன்வெஸ்டர் பிரஷர் இல்ல. அதனால அவர் அமைதியா யோசிச்சார். ஒரே கஸ்டமரை நம்பி இருக்கக்கூடாது, நாமளே நிறைய ப்ராடக்ட் செய்யணும். இந்த முடிவுதான் வரலாறை மாத்துச்சு. அட்வென்ட் நெட் ஒவ்வொரு வருஷமும் புது புது சாஃப்ட்வேர் டூல்ஸ் செய்ய ஆரம்பிச்சது. 2005ல இணையத்திலேயே நேரடியா பயன்படுத்தக்கூடிய ஜோஹோ CRM, ஜோஹோ மெயில், ஜோஹோ ஆஃபீஸ் டூல்ஸ் வந்தது. மைக்ரோசாஃப்ட் கூகுளுக்கு போட்டியா கம்ப்யூட்டர்ல எதுவும் இன்ஸ்டால் பண்ணாம பிரவுசர்லயே வேலை செய்யற கிளவுட் சாஃப்ட்வேர். 2009ல கம்பெனியோட பேரே ஜோஹோ கார்ப்பரேஷன் மாத்தினாங்க. இன்னைக்கு ஜோஹோல 50க்கும் மேற்பட்ட சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. CRM, இமெயில், அக்கவுண்டிங், HR, ஒரு பிசினஸுக்கு தேவையான எல்லாமே. உலகம் முழுக்க 180 நாடுகள்ல 6 கோடிக்கும் மேற்பட்ட யூசர்ஸ். மைக்ரோசாஃப்ட், கூகுள், சேல்ஸ்ஃபோர்ஸ் மாதிரி $1 பில்லியன் கம்பெனிகளோட நேரடியா போட்டி. ஆனா வித்தியாசம் என்னன்னா, ஜோஹோ இன்னைக்கு வரைக்கும் ₹1 கூட அவுட் சைட் இன்வெஸ்டர் பணம் வாங்கல. முழுக்க முழுக்க சொந்த லாபத்துல வளர்ந்த கம்பெனி. இப்பதான் கதையோட ரியல் ட்விஸ்ட் வருது. பெரிய நகரத்துல கண்ணாடி கட்டிடத்துல உட்காராம 2019ல ஸ்ரீதர் வேம்பு தன்னோட வாழ்க்கையே மாத்திக்கிட்டார். சென்னையை விட்டு தென்காசி மாவட்டத்துல ஒரு கிராமத்துக்கு குடி போனார். அங்கேயே ஜோஹோவோட ஆஃபீஸ் கட்டினார். உலகத்தோட டெக் கம்பெனிகள் எல்லாம் நகரத்துக்கு ஓடிக்கிட்டு இருந்தப்போ வேம்பு கிராமத்துக்கு போனார். ஏன் இந்த முடிவு? வேம்போட நம்பிக்கை ஒண்ணுதான். திறமை எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா வாய்ப்பு மட்டும் நகரத்துல மட்டும்தான் இருக்கு. அதை மாத்தணும். அதனால அவர் ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் ஆரம்பிச்சார். காலேஜ் டிகிரி இல்லாத கிராமத்து பசங்களை சேர்த்து அவங்களுக்கே சாஃப்ட்வேர் எழுத கத்துக் கொடுத்தார். அந்த பசங்க இன்னைக்கு உலகத்தோட பெரிய கம்பெனிகளுக்கு ப்ராடக்ட்ஸ் செய்யறாங்க. வேலையை கிராமத்துக்கு கொண்டு வந்தார். ஸ்ரீதர் வேம்பு நமக்கு சொல்லி தரது இதுதான். பெரிய கம்பெனி கட்ட சிலிகான் வேலி தேவையில்லை, கோடிக்கணக்கான இன்வெஸ்டர் பணம் தேவையில்லை. தேவையானது பொறுமை, சொந்த லாபத்துல வளர்ற கட்டுப்பாடு, மக்கள் மேல நம்பிக்கை. அவருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைச்சது. அதோட இந்திய அரசோட பொருளாதார ஆலோசனை குழுவிலையும் இடம் பிடிச்சார். ஒரு கிராமத்தில இருந்து உலகத்துக்கே ஒரு பாடம் சொன்னார். ₹1 இன்வெஸ்டர் பணம் இல்லாம ஒரு கிராமத்தில இருந்து உலகத்தோட பெரிய கம்பெனிகளோட போட்டி போட்டு ஜோஹோவோட கதை நமக்கு தைரியம் தர்றது. இது போன்ற இன்னும் நிறைய பிராண்ட் கதைகள் பார்க்கணுமா? அப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு பெரிய பிராண்டோட கதை. நான் சொல்றது பிராண்ட் கதை.